அன்புக்குரிய நேயர்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தி சமாதானம் நிலவட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போது ஒரு நேயர் கேட்டிருக்கிற கேள்வி, உங்கள் நபிகள் நாயகம் காய்ச்சலை கூட குணப்படுத்தலை, அவர் சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போக மாட்டார், ரட்சிப்பு தர மாட்டார், பாவங்களே மன்னிக்க மாட்டார், இவரை எப்படி நாங்கள் ஒரு இறை தூதராக ஏற்றுக்கொள்வது என்று ஒரு கேள்வி கேட்குறார். பொதுவாக மக்களிடத்தில் பலரிடத்திலே ஒரு நம்பிக்கை, ஒரு ஆன்மீக தலைவர் அல்லது ஒரு மத தலைவர் என்று ஒருவர் இருந்தால் அவர் நோய்களை குணப்படுத்த வேண்டும், அற்புதங்களை புரிய வேண்டும், குழந்தை பேர் கேட்டால் குழந்தை பேர் தர வேண்டும், பரீட்சையில் பாஸாக வேண்டும் என்று கோரிக்கை வைத்தால் அவற்றை தர வேண்டும், என்றெல்லாம் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு அளவுகோலை வச்சுக்கிட்டு இவெல்லாம் உள்ளவங்க தான் ஆன்மீக தலைவர் என்ற முடிவுக்கு அவர் வருகிறார்கள். இப்போ நபிகள் நாயகத்தை நம்ம பார்க்கிற போது அவரும் நோய்களை குணப்படுத்தியிருக்காரு, அதற்கான சான்றுகள்லாம் உண்டு. அவரும் மறுமையில் இறைவனிடத்திலே அடியார்களுக்காக மன்றாடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கு பேர் ஷஃபாத் என்று பெயர். ஆனால் முக்கியமான கேள்வி, முகம்மது நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு ஏன் வந்தார்கள், அதை புரிந்து கொள்ள வேண்டும். முகம்மது நபி மட்டுமல்ல, முதல் மனிதர் ஆதம், அவர்தான் முதல் தூதர். அவரிருந்து தொடங்கி பல்வேறு இறை தூதர்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள். நூஹ் நபி வந்தார், ஆபிரகாம் வந்தார், மோசஸ் வந்தார், ஜீசஸ் வந்தார், இப்படி எத்தனை நபிமார்கள் வந்தார்கள். அவங்கெல்லாம் இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன, அதை புரிஞ்சுக்கணும். குரானில் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டது ஏன் என்ற கேள்விக்கு ஏராளமான வசனங்களின் மூலமாக விடை கிடைக்கிறது. என்ன, அவங்க எதுக்காக வந்தாங்க? இறைவனுடைய வழிகாட்டுதலை மக்களுக்கு தருவது, இறைவனுடைய கட்டளைகளை மக்களுக்கு போதிப்பது, மக்களை நல்வழிப்படுத்துவது, இதுதான் அவங்க முக்கியமான நோக்கம். மனிதனை மனிதனாக ஆக்குவது, இம்மையில் அவர்களை அமைதியாக வாழச் செய்வது, மறுமையில் அவர்களுக்கு சோனத்திற்கு போகின்ற வழியை காட்டுவது, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை அவர்களுக்கு உணர்த்துவது, உண்மை எது பொய் எது என்பதை அவர்களுக்கு சொல்லித் தருவது, இது போன்ற வாழ்க்கைக்கு தேவையான அம்சங்களையும் வழிகாட்டுதல்களையும் கற்றுத்தருவது தான் நபிமார்களுடைய இறை தூதருடைய தலையாய பணி. அதான் அவருடைய தலையாய பணி. அற்புதங்கள் நிகழ்த்தினால், அதை பற்றி நான் பின்னர் சொல்லுகிறேன். ஆனால் அதற்காக வந்தவங்க இல்லை, அதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அவருடைய மிஷன், அவருடைய பணி அற்புதங்களை நிகழ்த்துவதல்ல. ஆகவே அவர்கள் இறை கட்டளைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்வது இரண்டாவது பணி. அதன்படி வாழ்ந்து காட்டுவது, உஸ்வத்துன் ஹசனா, அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டுவது. பாருங்கள், நான் கொண்டு வந்திருக்க இந்த தத்துவங்கள் எல்லாம் வெறும் கதைக்கு உதவா தத்துவங்கள் அல்ல, மனிதர்களால் பின்பற்ற முடியாத தத்துவங்கள் அல்ல, நாட் உட்டோப்பியன் ஐடியாஸ். இவையெல்லாம் நடைமுறைக்கு ஏற்றவை. நான் வாழ்ந்து காட்டுகிறேன், பாருங்கள், என்னை பாருங்கள், எங்களை பாருங்கள், நாங்கள் அதுக்கு முன்மாதிரியாக இருக்கிறோம் என்று எந்த கட்டளைகளை மக்களுக்கு ஏவினார்களோ அந்த கட்டளைப்படி அவர்கள் வாழ்ந்து காட்டி முன்மாதிரியாக திகழ்வது, இது அவரிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட பணி. மூன்றாவதாக, அந்த கொள்கையின் அடிப்படையில் ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது. அவர்கள் கொண்டு வந்த சமத்துவமிக்க, சமூக நீதிமிக்க, பொருளாதார அவலங்களை போக்குகின்ற ஒரு சமூக அமைப்பை உருவாக்குவது. அதைத்தான் குர்ஆன் ஒரே சுருக்கமாக சொல்கிறது, நீதி நிலைநாட்டுங்கள் பொருட்டு லியகூமன்னாசு பில் கிஸ்த். இப்போ நபிகள் நாயகத்தை அறிமுகப்படுத்துகிற ஒரு வசனம் இருக்குது குர்ஆனில். அவர் நன்மையை ஏவுவார், தீமையை விளக்குவார், நல்லவற்றை ஆகுமானதாக ஆக்கி வைப்பார், தூய்மையற்றவற்றிடம் மக்களை தடுத்து விடுவார், மக்கள் சுமக்கின்ற சுமைகளை அகற்றுவார், மக்களை பிணைத்திருக்கின்ற விலங்குகளை ஒழிப்பார். ஆக அவர்கள் அடிமை விலங்குகளை உடைக்க வந்தவர்கள். இதுதான் அவருடைய பணி. அற்புதங்கள் காட்டுவதல்ல அவருடைய பணி. அடுத்ததாக, அவர்கள் மனிதர்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் தெய்வீக அம்சங்கள் பெற்றவர்கள் அல்லர். நபிகள் நாயகம் திருப்பி சொன்னாங்க, குல் இன்னமா அன பஷருன் மிதுலுக்கும்,
நான் உங்களை போன்ற மனிதன், நான் கடவுள் அல்ல, கடவுள் அவதாரமும் அல்ல, தெய்வீக சிந்தனை தெய்வீக அம்சங்கள் பெற்றவனும் அல்ல. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் ஒருவர் இறை தூதர் என்பதை எதை வைத்து புரிந்து கொள்வது? அற்புதங்களை வைத்தா அல்லது வேறு அளவுகோல் இருக்கின்றனவா? 2 அளவுகோல் முக்கியமாக. ஒன்று, அவர்கள் கொண்டு வந்த வேதம், புனித நூல்கள், அதை பார்க்கணும். அதில் அவங்க பேசுகிற கருத்துக்கள் இதுவரை யாருமே சிந்தித்திராத விஷயங்கள், இதுவரை யாருமே சொல்லியிராத விஷயங்கள், நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் சிந்தித்தாலும் விடை கிடைக்க முடியாத பல்வேறு விஷயங்கள், முன் சென்ற சமுதாயங்கள், யாருக்குமே தெரியாத முன் சென்ற சமுதாயங்கள், பின்னர் என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றிய விஷயங்கள், இவையெல்லாம் அதில் இருக்குது. ஆக இது ஒரு சாதாரண மனிதனால் முடியாது. நபிகள் நாயகம் பிரச்சாரம் செய்த போது மக்கள் அதை புரிந்து கொண்டார்கள். ஆரம்பத்தில் எதிர்த்தாலும் இவ்வளோ விஷயம் பேசுகிறார் முகம்மது, அவருக்கு எழுத படிக்க தெரியாது என்பது எங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் எந்த பெரிய புத்தகத்தையும் படித்ததில்லை, எந்த பள்ளிக்கூடத்துக்கும் போனதில்லை, எந்த பல்கலைக்கழகத்துக்கும் சென்றதில்லை. ஆனால் இவ்வளோ விஷயம் எங்கேருந்தே பேசுகிறார் அவர். ஆக இவருக்கு எங்கிருந்தோ இந்த செய்தி கிடைக்கிறது. ஆகவே இந்த அவர் சொல்லுகின்ற கொள்கைகளை வைத்து நீங்கள் ஒருவர் இறை தூதரா இல்லையா என்பதை புரிந்து கொள்ளலாம். 2வது அளவுகோல் அவருடைய ஆளுமை, அவருடைய வாழ்க்கை முறை. அதை பார்க்கலாம். தூய்மையான அப்பழுக்கற்ற வாழ்க்கை முறை, எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாத முறை. இளம் வயதிலிருந்தே பல பேர் இருக்காங்க, வயசானவரும் நல்லா இருப்பாங்க, பிறந்த காலத்திலிருந்து இறுதி வரை ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார், குறை காண முடியாத வாழ்க்கை. ஆக அந்த வாழ்க்கை, அவருடைய ஆளுமையும் அவருடைய போதனையும் தான் அவர் இறை தூதர் என்பதற்கான சான்றுகள். ஆகவே நபிகள் நாயகத்தில் சிலர் கேட்டாங்க, முகம்மதே, நீர் உண்மை இறை தூதர் என்று சொல்லுகிறீர், நீர் ஏன் அற்புதங்களை புரியவில்லை? அற்புதங்களை காட்டும் எங்களுக்கு என்று சொன்னபோது அதற்கு திருக்குரான் இறைவனை விடையளித்தான் அந்த கேள்விக்கு. நபியை நீங்கள் இப்படி சொல்லுங்கள் அவரிடத்தில், இன்னமல் ஆயாத்து இந்தல்லாஹ், எல்லா அத்தாட்சிகளும் அற்புதங்களும் இறைவனிடத்தில் இருக்கின்றன. இன்னமா அன நதீருன் முபீன், நான் உங்களை எச்சரிக்கை செய்பவன், நன்மைகளை செய்யுமாறு ஏவுபவன், தீமையில் தடுக்கின்ற ஒரு எச்சரிக்கையானே தவிர அற்புதங்களை செய்வதற்காக நான் வந்தவன் அல்லன். எனக்கு அருளப்பட்ட ஒரே அற்புதம் இந்த குரான் தான், இந்த குரான் தான். இது போன்ற ஒரு குரானை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம். வேண்டாம் முழு குரான் வேண்டாம், ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம். வேண்டாம் ஒரு அத்தியாயம், 10 வசனங்களை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம். முயன்றாங்க, முடியல. அவ்வளவு ஆழமான கருத்துக்களையும் இலக்கிய நயத்தையும் உள்ளடக்கிய தத்துவார்த்தமான ஒரு குரான். அதுதான் என்னுடைய அற்புதம் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஆக அற்புதங்களை வைத்தெல்லாம் ஒரு இறை தூதரை நாம் முடிவு செய்வது எந்த வகையிலும் சரியல்ல. ஆகவே அவைகள் அளவுகோலாக இருக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நபிகள் நாயகம் நோய்களை குணப்படுத்தியிருக்கார், அதுக்கான சான்றுகள் இருக்கு. மறுமையிலே இறைவனிடத்திலே மன்றாடுவார், அதற்கு ஷஃபாத் என்று பெயர். ஆக இதெல்லாம் அவருக்கு உண்டு. ஆனால் அவருடைய முக்கியமான பணி மக்களை சீர்திருத்துவது தான். ஆக அவருடைய வாழ்வும் அவருடைய வாக்கும் தான் அவர் இறை தூதர் என்பதற்கான சான்று. நோய்களை குணப்படுத்தி வெற்றி ஒரு ஆன்மீக தலைவர் இறை தூதரை எடை போடுவது எந்த வகையிலும் சரியல்ல.